ஹாய் ஷலாஸ். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கொஸ்டின். உங்களை நீங்களே சிஎம்மா கன்சிடர் பண்ணிக்கோங்க. உங்க முன்னாடி 2 ஃபார்ம் இருக்குது. ஸ்காலர்ஷிப்காக யாராவது ஒருத்தவங்களுக்கு தான் கொடுக்கணும். எந்த ஸ்டூடெண்ட் கொடுக்கணுங்கிறத டிசைட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. அந்த பேரண்ட் சிக்னேச்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் யாருக்கு அந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்கணுங்கிறத டிசைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் உள்ள ஃபார்ம்ல அந்த பேரண்ட் சிக்னேச்சருக்கு பதிலாக கைரேகை இருக்கு. இன்னொரு ஃபார்ம்ல சிக்னேச்சர் இருக்கு, ஆனா அது நீட்டா இல்லை. நீங்க யாருக்கு கொடுப்பீங்க? நான் என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நிச்சயமா நான் அது கைரேகை வச்சிருக்கவங்களுக்கு தான் கொடுப்பேன். ஏன்னா அவங்க தான் படிக்கல, அவங்க பிள்ளைங்களாவது படிக்கட்டும்னு சொல்லிட்டு நான் அவங்க கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. இதை என்கிட்ட கேட்டிருந்தா நான் யாருக்கு கொடுத்துருப்பேன் அப்படின்னா, அந்த கைரேகைக்கு பதிலாக கையெழுத்து போட்டிருக்காங்க. அதாவது நீட்டா என்னன்னு சொன்னேன் இல்லையா, நீட்டா இல்லைங்கும் போதே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், அதை அந்த பொண்ணோ இல்லை அந்த பையனோ தான் அவங்க அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ சொல்லி கொடுத்துருக்கணும். 2 பேருக்குமே படிப்பு அவசியம்தான். ஆனா இந்த குழந்தை இப்பவே தனக்கு தெரிஞ்சதை தன் அப்பாவுக்கு சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்னா, வளர்ந்து வந்ததுக்கு அடுத்து தன்னை சுற்றி உள்ளவங்களுக்கு அது பெரிய ஒரு வரமா தான் இருக்கும் இல்லையா? ஸோ சில்ட்ரனா இருக்கும் போதே நம்ம லீடர்ஷிப் குவாலிட்டியை நம்ம வளர்த்துக்கணும். ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே.